சந்தனா ஸ்டோரின்னு உங்கள் பானமாக பேசுகிறேன். இன்றைக்கி வந்து உள்பாவடை கிராஸ் பாவடை உங்களுக்கு அளவுகளை சொல்கிறேன். வெட்டுற மெத்தடை சொல்லுவேன். இப்போ வந்து முதல்ல வந்து 6 பாட்டு பாவடை. 6 பாட்டு பாவடைக்கு உயரமும் அகலமும் எடுத்துக்கணும். இது வந்து 6 பாட்டு பாவடை, இடுப்பு சுற்றளவு. 6 பாட்டு பாவடைக்கு 1.25 மீட்ரு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இடுப்போடைய அகலம் வந்து 15 30 இருக்குது. ரெண்டாவது உயரம் வந்து 31 இருக்குது. 1 இன்ச்சு இந்த பட்டிக்கு சேர்த்துக்கோங்க. 32 இந்த பட்டியோட 2 இன்ச்சு, மொத்தம் 34 இன்ச்சு உயரம். குட்டையான ஆளுகளுக்கு இந்த அளவு சரியாக வரும். இது வந்து 6 பாட்டு பாவடை. உயரம் இடுப்பகலம். இதை வந்து நம்ம ஒவ்வொரு பாட்டாக 6 பாட்டாக பிரிச்சுக்கணும். அது வெட்டுற மெத்தடை சொல்கிறேன். இப்போ அளவு எடுக்கிற முறை வந்து 1.25 மீட்ரு உயரம் இடுப்பகலம். இந்த இடுப்பகலத்தை 6 பாட்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஒரு பாட்டுக்கு வந்து 5.5 வருது. 5.5ல் 1/2 மீட்ரு வந்து தையலுக்கு போயிடும். 5 இன்ச்சு 6 இன்ச்சா 30. மொத்தம் சுற்றளவு இடுப்பு சுற்றளவு 30. உயரம் 34. 32 கீழ் உயரம் 2 இன்ச்சு இடுப்பகலம். இது வந்து 6 பாட்டு பாவடை. இது வந்து 7 பாட்டு பாவடை. உங்களுக்கு ஏன்னா எல்லா சைஸையும் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி தான் இதை சொல்கிறேன். இது வந்து 7 பாட்டு பாவடை. 7 பாட்டு பாவடைக்கு உயரம் வந்து 35 இருக்குது. உயரம் 35, பட்டிக்கு 1 இன்ச்சு 36, இடுப்பு பகுதிக்கு 2 சென்டிமீட்ரு, மொத்தம் 38. உயரம் 38, இடுப்பு அகலம் 36. அப்போ 7 ஒரு பாட்டுக்கு வந்து 7.5 எடுத்திங்கன்னா 6 பாட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு கணக்கு பாருங்க. அந்த 7ஓட 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கோங்க. மொத்தம் ஒரு பாட்டுக்கு 6.5 எடுத்தோம்னா 5 30, 6 36. நமக்கு கரெக்டான இடுப்பு அகலம் கிடச்சிரும். இது உயரம் இடுப்பு அகலம். துணி வந்து 2 மீட்ரு. இது வந்து 7 பாட்டு பாவடை. இது வந்து 8 பாட்டு பாவடை. எதுக்காண்டி ஒவ்வொன்றுக்கா சொல்கிறேன்னா, உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னா அதை எடுத்துக்கங்க. இது வந்து 8 பாட்டு பாவடை. இதோடைய 8 பாட்டு பாவடைக்கு வந்து துணி வந்து 2.25 மீட்ரு எடுத்துக்கங்க. ஏன்னா இதுக்கு இடுப்பு சுற்றளவு கூட வரும், ஒரு பாட்டுக்கு அகலம் கூட வரும். அதுக்காண்டி மொத்த உயரம் வந்து இது 38. 2 இன்ச்சு மேல் பட்டிக்கு, இந்த பட்டிக்கு 2 இன்ச்சு. மொத்தம் வந்து இதோடைய உயரம் வந்து 40. உயரம் 40. இடுப்பு சுற்றளவு இது ஒரு சைடு வந்து 22, இந்த சைடு 22, 44. இடுப்பு சுற்றளவு வந்து 44. இதில் வந்து ஒரு பாட்டுக்கு வந்து 7.5 எடுத்துக்குங்க. 7 இன்ச்சு 1/2 இன்ச்சு தையலுக்கு. இப்படி கணக்கு பார்த்து 6 பாட்டை எடுத்துக்கணும். அதை வெட்டுற மெத்தடை சொல்கிறேன். இப்போ நீங்கள் அளவு எடுக்கிறத குறித்து வச்சுக்கோங்க. 6 பாட்டுக்கு எவ்வளோ உயரம் ஆகலாம், 7 பாட்டுக்கு எவ்வளோ உயரம் ஆகலாம், 8 பாட்டுக்கு எவ்வளோ உயரம் ஆகலாம். இப்போ இன்னொரு தடவை சொல்லிடுறேன். 6 பாட்டுக்கு வந்து உயரம் வந்து 32, இடுப்பு சுற்றளவு வந்து 30, துணி வந்து 1.25 மீட்ரு. அந்த 30 வந்து 6 பாட்டாக பிரித்தா ஒரு பாட்டுக்கு 5 வரும். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 5.5 அகலம் வச்சு அப்படியே கிராஸாக போடுறது. இதுதான் இதோடைய அளவு. 7வது பாட்டுக்கு இன்னொரு 36 மொத்த சுற்றளவு. 2 உயரம் 2 இன்ச்சு மேல்பட்டி. இது 38, அது 36, இது 38. இடுப்பு சுற்றளவு 36. 7 பாட்டுக்கு. 8 பாட்டுக்கு வந்து துணி வந்து 2.25 எடுக்கணும். உயரம் 38, மேல்பட்டி 2 இன்ச்சு, மொத்தம் 40. இடுப்பு சுற்றளவு 44. இது வந்து இடுப்பு சுற்றளவு 6 பகுதியாக பிரிச்சுக்கணும். நம்ம இடுப்பு சுற்றளவுலேருந்து ஒரு பாட்டுக்கு இவ்வளவு 3 பாட்டாக பிரிச்சுக்கிட்டோம்னா
இடுப்பு சுற்றளவுக்கு கரெக்டாக வரும். அரை இஞ்சி தையலுக்கு, அரை இஞ்சி தையலுக்கு விட்டுருங்க. இதுதான் இதுகளோட அளவு. 3 சைஸுன்னு சொல்லிட்டேன். இதுதான் பெருசுன்னா 10 பட்டு, அது வந்து உங்களுக்கு அளவு நிறையா கேட்க மாட்டாங்க. 6, 7, 8 3 தான். இப்போ வந்து பாவடையோட அளவு உயரங்களை சொல்லிட்டேன். வெட்டுற மெத்தேடு இதுதான். இந்த துணியை அப்படி சதுரமாக போட்டுக்கணும். இப்படி சதுரமாக போட்டுட்டு ரெட்டையாக மடித்து போட்டுட்டு இடுப்பு பகுதி கிராஸ், கீழ் அகலம், மேலே ஆப்போசிட்டில் மேலே கீழ்ப்பகுதி இடுப்பு பகுதி, இங்கே இடுப்பு பகுதி கீழ்ப்பகுதி, இப்படி கிராஸாக போட்டோம்னா இந்த சதுரப்படையில் வந்துடும். இடுப்பகலம் கீழ் சுற்றளவு, மேலே கீழ் சுற்றளவு இடுப்பு பகுதி, இப்படி மாற்றி எடுத்துட்டு இப்படி கிராஸ் போட்டுக்கணும். கிராஸ் போட்டுட்டு அதை எல்லாத்தையும் திருப்பி விட்டு வெட்டுற மெத்தேடை நான் நாளைக்கு சொல்கிறேன். இப்போ அளவுகளை ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லிட்டேன், எழுதி வச்சுங்க. 6 பாட்டுக்கு எவ்வளோ உயரம், எவ்வளோ இடுப்பாகலாம், 7 பாட்டுக்கு எவ்வளோ உயரம், எவ்வளோ இடுப்பாகலாம், 8 பாட்டுக்கு எவ்வளோ இடுப்பாகலாம் உயரம். ஆனால் துணி மட்டும்தான் 1/4 மீட்டர் கூட வரும். ஏன்னா 1.25 மீட்ரு 6 பாட்டுக்கு சின்னவங்களுக்கு, மீடியமானவங்களுக்கு வந்து 2 மீட்ரு, கொஞ்சம் இன்னொரு பாட்டு கூட வர்றதுனால 8 பாட்டுக்கு 2.25 மீட்ரு. இதுதான் இதோட அளவு. பார்த்துக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. என்ன வெட்டுற மெத்தேடை நாளைக்கு சொல்கிறேன். எல்லோரும் புரியுன்னு நினைக்கிறேன். பார்த்து வெட்டி பார்த்துக்கோங்க, அளவுகளையும் எழுதி வச்சுக்கோங்க. என்னைக்கு இருந்தாலும் யாராவது துணி கொடுத்து உங்களை தைக்கன்னு சொல்லல, இந்த அளவுகளை எடுத்து தைங்க. இதுதான் ரெடிமேட் பாவடையும் இதே மாதிரி தான். நம்ம தைக்கிறப்ப கொஞ்சம் தையல் டிச்சிங்கு நல்லாயிருக்கும், கிளாத்து கொஞ்சம் நல்லா பார்த்து எடுப்பீங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா உங்கள் பானமாக உங்களுக்காண்டி என்னுடைய வேலையிலையும் காலையில் கிளாஸை முடிச்சுட்டு எனக்கு நேரம் கிடைக்காதனால வீடியோ போட நேரம் இல்லை. கிடைக்கிற நேரத்தில் நான் வீடியோவை போட்டுறேன் எப்படின்னாலும். இன்றைக்கி வந்து 15வது நாள் பாடம், கிராஸ் பாடம், உள்பாவடை, கிராஸ் பாவடை. அதுலேயும் 3 சைஸும் எங்களுக்கு அளவை சொல்லிட்டேன். எடுக்கிற அளவை, வெட்டுற அளவு, இது தைக்கிறதையும் வெட்டுற அளவையும் நாளைக்கு தைக்கிறது எப்படிங்கிறதையும் சொல்கிறேன். பார்த்துக்கோங்க. இது கடைசி வரைக்கும் இந்த அளவுகளை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. நான் சொன்ன அளவுகளை கரெக்டாக குறித்து வச்சுக்கோங்க. அப்புறம் வெட்டுற மெத்தேடையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் தைக்கிறதையும் சொல்கிறேன். வணக்கம்.